राधे कृष्णा जय बोलो राधा रानी की जय जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय जय बोलो वृंदावन धाम की जय जय बोलो यमुना मैया की जय जय बोलो बिल्वमंगल ठाकुर की जय बिल्वमंगल லீலா சுகர் அவருடைய விஷயம் தான் இதை நான் சொல்லிட்டு சொன்னது. அனந்தன் காடு, அதுக்கப்புறமா நிறைய கோவில்களில் அவரை பற்றி இருக்கு. இன்றைக்கும் கேரளாவில் பில்வமங்கலத்து சுவாமியார் அப்படின்னு அவருடைய சரித்திரம் நிறைய காண கிடைக்கிறது. அதெல்லாம் சொல்லியிருந்தேன். குருவாயூரப்பன் விஷயமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பில்வமங்கலத்து சுவாமியாரோட விஷயங்களில் பார்த்தோம்னா கேரளாவில் இன்னும் நிறைய விஷயங்கள் முக்கியமாக காண கிடைக்கிறது. நார்த்தில் கொஞ்சம் கொஞ்சம் தான் விஷயங்கள் இருக்கு, கேரளாவில் நிறைய விஷயங்கள் காண கிடைக்கிறது. அதில் நேற்று நான் சொல்லிட்டு இருந்தேன் வில்வமங்கலத்து சுவாமியாருடைய அந்த ஸ்லோகம், இந்த லீலா சுகருடைய கிருஷ்ண கர்ணாமிருதம், அதில் 3வது ஆஸ்வாசம், அதில் 96வது ஸ்லோகம். அஸ்தம் ஆக்ஷிப்ய யாதோசி பலாத் கிருஷ்ண கிமத்புதம் ஹிருதயாத்யாதி நிர்யாசி பௌருஷம் கணயாமி தே. இவர் கண்ணு தெரியாத பொழுது பிருந்தாவனத்துக்கு கண்ணனே அவர் அழிச்சுண்டு வந்தான் அப்படின்னு சொன்னார். அழிச்சுண்டு வந்த பிறகு அவருக்கு அது கண்ணன்னு தெரிஞ்சது. கண்ணு தெரியாததுனாலே அவன் கையை வேகமா பிடிச்சுடுறார். நீ கண்ணன் தானே சொல்லு அப்படின்னும் பொழுது அவன் கையை உதறிட்டு ஓடிட்டான். அப்பதான் அவர் சொல்றார், அஸ்தம் ஆக்ஷிப்யாதோசி பலாத் கிருஷ்ண கிமத்புதம். கண்ணு தெரியாதவன் நான், பலகீனமானவன் நான், உன்னை பிடிச்ச கையை உதறிட்டு ஓடலை. இது நடா பெரிய பலம் உனக்கு இருக்கு, இது என்ன ஒரு பெரிய பெருமை உனக்கு இருக்கு. பலகீனமான ஒருத்தனை, கண்ணு தெரியாத ஒருத்தனோட, கண்ணு தெரிஞ்சிருந்தா கூட உன்னை துரத்தின்னு வந்து பிடிப்பேன். எனக்கோ கண்ணு கூட தெரியாது, நீ எந்த பக்கம் ஓடுறேன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. கண்ணு தெரிஞ்சாலாவது துரத்திண்டு ஓடி வர முடியும் எனக்கு. இது என்னடா பெரிய பலவான் நீ. ஹிருதயாத்யதி நிர்யாசி பௌருஷம் கணயாமிதே. டே முடிஞ்சா என் ஹிருதயத்தை விட்டு ஓடி பாருடா. அப்ப உன்னுடைய பலத்தை, உன்னுடைய புருஷத்தனத்தை, உன்னுடைய பௌருஷத்தை நான் மதிக்கிறேன். அதாவது உந்தன்னோடு உறவில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அவன் அந்தரியான், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அவன் ஒரு நாளும் நம்மை விட்டு வெளியில ஓட முடியாது. இப்ப கோபிகைகள் விஷயத்திலேயே கவனிச்சு பார்த்தோம்னா கோபிகைகளுக்கு சௌபாகிய மதம் வந்துடுத்து. பிருந்தாவனத்துல அர்த்தராத்திரியில கண்ணன் அவர்களை விட்டுட்டு ஓடி போயிட்டான். கண்ணன் போயிட்டான். கண் முன்னாடி பவிச்சென்றிருந்த கண்ணன் காணாமல் போயாச்சு. ஆனா கண்ணனுடைய நாமம் கோபிகைகளுடைய வாயை விட்டு போகல. கண்ணனுடைய ரூபம் கோபிகளுடைய ஹிருதயத்தை விட்டு போகல. கண்ணன் பண்ண லீலைகள் கோபிகைகளுக்கு மறந்து போகல. சரியா சொல்லணும்னா இது 3 நடந்திருந்தா நிஜமாவே கண்ணன் கைவிட்டுட்டான் அப்படின்னு சொல்லலாம். அது 3 நடக்கலையே. கண் முன்னாடி பேசின்றிருந்த, சிரிச்சின்றிருந்த, விளையாடின்றிருந்த கண்ணன் டக்குனு காணாமல் போயிட்டானே ஒழிய கிருஷ்ண நாம ஜபமோ, கிருஷ்ண ரூபமோ, கிருஷ்ண லீலைகளோ, அவர்கள் அனுபவிச்ச அனுபவங்களோ எதுவுமே அவர்களை விட்டு போகல. இந்த அகம்பாவத்துல, தற்பெருமையில நம்ம கண் முன்னாடி அனுபவிக்க கூடியது வேணா நம்மளை விட்டு போகுமே ஒழிய கண்ணனாலே கிடைக்க பெற்றவைகள் எதுவும் நம்மை விட்டு போவது இல்லை. அதனாலதான் முடிஞ்சா என் ஹிருதயத்தை விட்டு ஓடிப்பாடா அப்படின்னு ஒன்னு ஓடின்று இருந்த கிருஷ்ணன் நின்று அவருடைய ஹிருதயத்துல காட்சி கொடுத்தான் அப்படின்னு காண கிடைக்கிறது.
அப்போ ஒண்ணு சத்தியம், அதாவது ஒருவேளை நாம வழி தப்பி போனாலும் வழியே தெரியாம போனாலும் கண்ணனையே நாம மறந்தாலும் நம்முடைய ஜபிச்ச நாம ஜபமும் கிருஷ்ண அனுபவமும் கிருஷ்ணன் பண்ண கருணையோ நம்மை விட்டு விலகாது. இதுக்கு ப்ரூஃப் வந்து ஜடபரதர். அவர் மான் மேல் அபிமானம் வச்சுட்டு போயிட்டார், மானா போயிட்டார். மானா போனதுக்கு அப்புறம் அவருக்கு சுத்தமா ஞாபகம், மனுஷனா இருக்கும் பொழுதே அந்திம காலத்துல கிருஷ்ண ஸ்மரணைய விட்டுட்டார். அப்ப கூட அவர் கிருஷ்ண தியானம் எல்லாம் பண்ணவே இல்லை. அந்த கிருஷ்ண ஸ்மரணைய விட்டுட்டு அவர் பாட்டுக்கு மான நினைச்சுட்டே உசுர விட்டார். மானா பிறந்துட்டார். மானா பிறந்த பிறகு அவ்வளவுதான், இவர் தூக்கி வளர்த்துன்னு இருக்கார் ஒருத்தர், அவ்வளவுதான். அவர் ஒரு மானாதான் இருந்துட்டு இருக்கார். மான் கூட்டத்துல ஒரு தாய்மான் தந்தைமான் அவா கூட்டம், இப்படிதான் மான ஆயிட்டாரு ஜடபரதர். மான் கூட்டத்துக்கும் தெரியாது இவர் பூர்வ ஜென்மத்தில் அப்படி இருந்தார், இதனாலே இவர் மானாக வந்தார், அவளுக்கும் தெரியாது. அந்த மான்களுக்கு என்ன தெரியும்? ஏன்னா அவைகளுக்கே தான் ஏன் மானாக வந்தோம் தெரியாத பொழுது எப்படி மற்றது எப்படி வந்ததுன்னு தெரியும். ஆனா இந்த மானுக்குள்ள இருக்கக்கூடிய அந்தர்யாமி, நீ இப்ப மானா இருக்கியே, அழகா புல்லு மேராய், அம்மா இருக்கா அப்பா இருக்கான்னு அலையிறியே, நீ ராஜ ரிஷியா இருந்தாய். நீ பரத ராஜா, இந்த தேசத்தையே ஆண்டு இருந்த ஒரு ராஜா. சகலத்தையும் விட்டுட்டு காட்டுல ராஜ ரிஷியா தபஸ் பண்ணவன். ஒரு தாய்மான் குழந்தைய பிரசவிக்கும் பொழுது அந்த குட்டிமான் தண்ணீர் அடிச்சுட்டு போகும் பொழுது போய் காப்பாத்தினாய் நீ. அந்த மானையே நினைச்சுண்டு வளர்த்துண்டு வந்தாய், அந்த மானை நினைச்சுண்டே உசர விட்டாய். மனுஷ ஜென்மாலிருந்து நீ இப்ப மானா வந்துட்டாய் அப்படின்னு அந்த மானுக்குள்ள இருக்கக்கூடிய அந்தர்யாமி மானுக்குள்ள இருந்த ஆத்மாவுக்கு புரிய வச்சுட்டார். அவ்வளவுதான். இல்லாட்டி மானுக்கு எப்படி புரியும்? மனுஷா வெளிலேருந்து சொன்னா புரியுமா? அதுக்கு நிச்சயமா புரியாது. ஆனா உள்ளுக்குள்ளேருந்து புரிஞ்ச உடனே அந்த மான் சகலத்தையும் விட்டுட்டு இப்படி போச்சு. திரும்பியும் தான் எங்க தபஸ் பண்ணோ அந்த இடத்துக்கு போய் தன் கூட்டத்தெல்லாம் விட்டுட்டு அங்கேயே போய் திரும்பவும் அழகா தபஸ் பண்ணிட்டு மான் சரீரத்துல இருந்துண்டு திரும்பியும் அந்த நாமத்தை, அந்த நாமம் எல்லாம் ஞாபகம் வந்து திரும்பியும் ஜபிச்சு திரும்பி அடுத்த ஜென்மால மனுஷனா பிறக்கும் பொழுது திரும்பியும் பகவான் ஞாபகப்படுத்துறான். ராஜாவா இருந்தாய், ராஜரிஷி ஆனாய், மானா ஆனாய், இப்ப திரும்பியும் மனுஷனா வந்திருக்காய். அவ்வளவுதான். கர்ப்பத்திலேயே அவருக்கு அந்த தியானம் வந்துடுச்சு, கர்ப்பஸ்ரீமான். அவ்வளவுதான். பிறந்ததுல இருந்து அழவே இல்லை. நம்மாழ்வார் திருமிழிசை ஆழ்வார் போல அப்படியே இருந்தார், அப்படியே தபஸ் பண்ணார். அந்த ஜென்மால யாரும் அவருக்கு குரு கிடையாது, எங்கேயும் போகல. ஆனா அந்த ஞானத்தோட இருந்தார், ரகுகணனுக்கு உபதேசமும் பண்ணார். அதன் பிறகு சத்கதி அடைஞ்சார். தன்னையே மறந்த ஸ்திதியில கூட தெய்வம் நம்மை மறப்பது இல்லை. இப்ப ராத்திரி தூங்குறோம், தூக்கத்தை நம்மள மறந்துடுறோம் இல்லையா? ஆனா அந்த சந்தர்ப்பத்துல கூட தெய்வம் நம்மை மறப்பது இல்லை. இதுதான் முக்கியம். நாம கோபத்துல தெய்வத்தை மறப்போம், காமத்துல தெய்வத்தை மறப்போம், பயத்துல தெய்வத்தை மறப்போம், தூக்கத்துல தெய்வத்தை மறப்போம், அஜ்ஞானத்துல தெய்வத்தை மறப்போம். அதாவது அனசீஷா மருந்தெல்லாம் கொடுத்தாச்சுன்னா தெய்வத்தை எல்லாம் மறந்து போயிடுவோம் நம்ம. இப்படி எல்லாமே நடக்கும் நமக்கு. அதனால அப்ப தெய்வம் எப்பொழுதும் நம்மளை நினைச்சுண்டு வழிகாட்டுறது அப்படின்றதுக்கு ப்ரூஃப். அதனாலதான் பில்வமங்கள தைரியமா சொல்றார், முடிஞ்சா ஹிருதயத்தை விட்டு, என்ன தைரியம் வேணும்? முடிஞ்சா ஹிருதயத்தை ஓடிப்பாருன்னா கண்ணனாலே இது முடியாது. நம்மளை விட்டுட்டு ஓரடி எடுத்து வைக்க அவனாலே முடியாது. இந்த ஒரு கேரண்டி இருக்கால, ஆண்டாள் உண்டனோடு உறவு அப்படின்ற. ஸோ நீ வேண்டாம் போடா அப்படின்னு இரண்யாக்ஷன் இரண்யகசிபு எல்லாம் வெறுக்கிறான். என்ன அதிசயம்னா இரண்யகசிபு அவ்வளவு கேவலப்படுத்துறான். கடைசியில இரண்யகசிபு அரண்மனையில அவன் இவ்வளவு திட்டின்னு இருக்கும்போது அந்த தூண்லயே தான் இருக்கிறார் சுவாமி. கொஞ்சம் கூட வெக்கமோ கவலை எதுவுமே இல்லை. ராவணனுக்கு ஆகவே ஆகாது. ஆனா அவனுடைய
அசோக வனத்துல தன்னுடைய பிரியமான சீதையை இருக்க வச்சு தன்னுடைய தியானத்தை கொடுக்க வச்சுட்டான். யாரை விட்டு கொடுத்துருக்கான் கண்ணன்? ஒருத்தரையும் விட்டு கொடுத்ததே கிடையாது. எல்லாருடைய ஹிருதயத்திலையும் ஒளிஞ்சுண்டு அனுகிரகம் பண்ணி கொண்டேதான் இருக்கான். அதனாலதான் முடிஞ்சா ஹிருதயத்தை விட்டு ஓடுற கிம் அத்புதம் பலாத் கிருஷ்ண. என்னடா பெரிய அத்புதம், ஒரு கண்ணு தெரியாது கூட ஏமாத்திட்டு ஓடுறதா ஒரு பெரிய பௌருஷம். பல முடிஞ்சா ஹிருதயத்தை விட்டு ஓடுறான்னு கேட்கிற ஒரு தைரியம் அவருக்கு உண்டு. அவ்வளவு சிரேஷ்டம் இந்த பில்வ மங்கள. அதனால கிருஷ்ண கர்ணாமிருத்தம் அவ்வளவு சிரேஷ்டம். இந்த பில்வமங்கலத்தை சுவாமியாரோட ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னேன். குருவாயூரப்பன் அப்படின்னா ப்ராமினா நம்ம ஒரு 4 பேர், முக்கியமா 5 பேர் வச்சுக்கோங்களேன். நாராயண பட்டத்ரி, பூந்தானம், குரூரம்மா, மஞ்சுளா. அதுக்கப்புறமா எடுத்தோம்னா குருவாயூர் கேசவன். 5 பேர் மெயினா சொல்லுவோம். அப்புறம் சில பேர்லாம் உண்டு, பட் மெயினா எல்லாருக்கும் சொல்றதுன்னா இவாளதான் சொல்லுவோம். அதுல ரொம்ப விசேஷம் குரூரம்மை. யசோதா பாவம் அவளுக்கு இள வயசுலயே எல்லாத்தையும் இழந்தவள். உன்னிக்கண்ணனையே நினைச்சுண்டு நித்தியம் அவனை போய் பார்த்துண்டு. இன்னைக்கு குரூரம்மா இல்லம்னு ஒண்ணு இருக்கு குருவாயூர்லேருந்து கொஞ்சம் தள்ளி போனா. அது பிரശ്നം எல்லாம் வச்சு பார்த்து அங்கதான் அவள் இருந்தாள் அப்படின்னும் காண கிடைக்கிறது. அந்த இடத்துல இன்னைக்கும் ஒரு குரூரம்மா கிருஷ்ணன் கோவில் ஒண்ணு கட்டியிருக்கா. தேமே நிஜமாவே ஏகாந்தமான ஒரு புதுசான கோவில் தான் அது. அங்கதான் அவள் இருந்தாள். அங்கிருந்து போயிட்டு வந்துட்டு இருந்தாள் அப்படின்னு காண கிடைக்காது. இந்த குரூரம்மா அவள் அப்படி ஒரு பக்தை. அவளுடைய கிழிஞ்ச துணியை தான் அவள் கொடுத்தா. குருவாயூரப்பன் அதை கோமணமா கட்டின்றான் அவளுடைய சரித்திரத்துல இருக்கு. அதனால இன்னைக்கும் குருவாயூர்ல போனோம்னா இந்த சிவப்பு கோமணம்ன்றது விசேஷமா குரூரம்மையுடைய காலத்துல இருந்தது. அதுக்கு முன்னாடி அது கிடையாது. இந்த குரூரம்மை காலம் எல்லாம் பில்வமங்கலத்து சுவாமியாருடைய காலம். சரியா சொன்னா நாராயண பட்டத்ரி, பூந்தானம், குரூரம்மை, பில்வமங்கல சுவாமியார் இவெல்லாம் சமகாலகட்டத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு தான் காண கிடைக்கிறது. பில்வமங்கலத்து சுவாமியார் அவர் சுவாமியாராகத்தான் கேரளால காண கிடைக்கிறது. கேரளால பில்வமங்கலத்து சுவாமி அப்படின்னு சொல்லுவா. லீலா சுகன் அப்படின்னு சொல்லுவா. கேரளத்துக்காரத்துல லீலா சுக்கர்னு சொல்லுவாங்க. லீலா சுகன்ற திருநாமம் சொல்லுவா. இந்த பில்வமங்கல சுவாமியார் திருச்சூர் வடக்குநாதன் கோவிலுக்கு போறார். அங்க ஒரு பகவத் தரிசனம் கிடைக்கல. அப்புறம் வெளியில பார்த்தா சுவாமி வேறத்துல உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கிறார். அது மாதிரி வைக்கத்தப்பன் கோவிலுக்கு போறார். உள்ள பார்த்தா கர்ப்பகத்த சுவாமியை காண கிடைக்கல. பார்த்தா அந்த அன்னதானம் நடக்கிற இடத்துல ஒரு பில்லர்ல ஓரத்துல சுவாமி தூண்ல சாஞ்சுண்டு வைக்கத்தப்பன் சாப்பிட்டு இருந்தார். இன்னைக்கும் அதுல இருந்து அந்த தூண் பக்கத்துல வைக்கத்தப்பனுக்கு ஒரு இலைய போட்டுதான் சத்திய நடக்கிறதுன்னு ஒரு வழக்கம் வைக்கம் கோவில்ல உண்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல அவருக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் உண்டு. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல பில்வமங்கலத்து சுவாமியார குரூரம்மை தன் வீட்டுக்கு பூஜைக்கு வரணும்னு கூப்பிடுறார். நல்ல பக்தை, அதனால ஒரு ஒத்துள்ளுடுறார். ஆனா பில்வமங்கலத்து அந்த குரூரம்மையுடைய வீட்டு பக்கத்துல இன்னொரு அம்மா இருந்தா. அந்த அம்மா பேர் என்ன கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அந்த அம்மா கொஞ்சம் நல்லா பணக்காரி. அவளுக்கு குரூரம்மை மேல ஒரு எப்பவுமே ஒரு இலக்காரம் உண்டு. எப்போதுமே இந்த துச்சமா மதிக்கிறது அப்படின்றது சுலபமா வந்துடும் நமக்கு. அது குழந்தைகள் இடத்த சமயத்தில் துச்சமா நடந்துப்போம். அது ரொம்ப சாதாரணமா உண்டு அந்த மாதிரி. அப்ப அழகா ஒரு நாள் குரூரம்மை அவாத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் குரூரம்மை குளிக்க போறா. அதே சமயத்துல அந்த அம்மாவும் போய் குளிக்க போறா. குளிக்க போகும் பொழுது இப்ப குளிச்சுட்டு எழுந்துட்டா அந்த பணக்காரம்மா. அப்படி கரையேறா. அப்ப குரூரம்மையுடைய அவ துணி துவைச்ச தண்ணியோ என்னமோ அந்த அம்மா மேல பட்டு எடுத்து கச்சாமச்சான் கத்தி எல்லாம் கிண்டல்லாம் பண்றா. அப்ப குரூரம்மையிட்ட கிண்டலா சொல்றா, என்னமோ உன் வீட்டுக்கு என்னமோ பில்வமங்கல சுவாமியார் தான் ஆடாத, அவர் உன் வீட்டுக்கு வரப்போறதில்ல, என் வீட்டுக்கு தான் வரப்போறா அப்படின்னு அவள் சொல்லிட்டா. குரூரம்மைக்கு ரொம்ப துக்கம். அது எப்படி எனக்கு தானே வரேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சில இடங்கள்ல மாறி வரும். இவ வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டா குரூரம்மை உன் வீட்டுக்கு அவனு வரமாட்டார் அப்படி இவ சொன்னாள் அப்படின்னு கொஞ்சம் சரித்திரத்துல பேதம் உண்டு. அப்ப போயாச்சு. குரூரம்மை குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா. அவள் வீட்டுல உண்ணி இருக்கு, உண்ணி கண்ணன். ஆனா அவளுக்கு தெரியாத ஸ்வயம் குருவாயூரப்பன்னு தெரியாது. டே உண்ணி 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 உண்ணிதான் கூப்பிடுவா. இது குருவாயூரப்பன் கோயில உண்ணி அப்பம்ன்றது அவ்வளவு ஃபேமஸ். அந்த உண்ணி அவ்வளவுதான். அந்த உண்ணின்ற வார்த்தை
கேரளாவில் சர்வசாதாரணமாக வைப்பா. பெட் நேம் மாதிரி அங்கே உண்ணி அப்படின்றது. எப்படி வடக்கில் போனால் கானா அப்படின்றது கிருஷ்ணனுடைய பேரை வைப்பா மாதிரி, நந்தலாலான்ற மாதிரி இந்த உண்ணின்றது கேரளாவுடைய விசேஷமான ஒரு பேர். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேர். உன்னிகிருஷ்ணன்னா குருவாயூரப்பன் தான். அதுக்கடுத்த உன்னிகிருஷ்ணன்னா அம்பலப்புழா கிருஷ்ணன். இவங்க 2 பேரும் தான் குழந்தைகள்னு ஒரு அபிப்பிராயம். அதுக்கப்புறம் பார்த்தா திருவாரூப்பு கிருஷ்ணன். இதெல்லாம் தான் குட்டி பயல்கள். கேரளாவை பொறுத்த வரைக்கும் குஞ்சு பயல்கள் அப்படின்னா இந்த பசங்கள்லாம் தான். பத்மநாபர்லாம் குஞ்சு பயிர் தான் ஆக்சுவலாக. ஆனால் யாரும் ஒத்துக்க மாட்டா. நம்ம எவ்வளோ சொன்னாலும் ஒத்துக்க மாட்டா. அது எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னா அதுவும் உண்ணி பயிர் தான். ஆனாலும் உலகத்தில் இன்னி வரைக்கும் பார்த்தோம்னா உண்ணி கிருஷ்ணன் அப்படியே குருவாயிருப்பது எல்லாருடைய ஹிருதயத்தை சுவாவமாக வரக்கூடிய ரூபம். ஆனால் அந்த குழந்தை இதுதான் சொல்லியிருந்தேன், பயோவிரதம் அப்படின்ற ஒரு விஷயம். அதிதி தேவி தபஸ் பண்ணா. பயோவிரதம்ன்ற ஒன்று அனுஷ்டிச்சா. பாலையே குடிச்சிட்டு அழகாக அதிபர் அனுப்பிச்சிருந்தா. பால்குண மாசத்துல பங்குனி மாசத்துல அவள் விரதம் இருந்தாள் அப்படின்னு இருக்கு. கஷ்யப்பர் சொல்லி அதிதி இருந்தாள். அப்படி பிறந்த குழந்தை தான் வாமனமூர்த்தி. வாமனமூர்த்தி அப்படிதான் பயோவிரதம் இருந்து பகவானே அதிதி தேவிக்கு மாயா வாமனனா பிறந்தான். குட்டையா இருந்ததுனால வாமனன்னு பேர். சரியா அவன் பெயர் உபேந்திரான்னு பேர். உப இந்திரன்னு பேர். இந்திரனுடைய தம்பி உபேந்திரா. இந்த உபேந்திரா பேர் நிறைய வைக்கிறவா நேபாளிஸ் தான். நேபாளில் தான் சர்வசாதாரணமாக உபேந்திரா பேர் இருக்கும். கர்நாடகாவில் சில பேர் வைப்பா, நார்த்தில் வைப்பா. பட் நிறைய உபேந்திரான்ற பேர் நேபாளிஸ் தான் அவ்வளோ அழகா அதை வச்சுட்டு இருப்பா. அந்த பயோவிரதம் அப்படின்னு பேர். பயோ இல்லை, பயோவிரதம் அப்படின்னு பேர். ஸ்ரீமத் பாகவதத்தில் அவ்வளவு அழகா காண கிடக்கிறது இந்த பயோவிரதத்தை பற்றி. அத்தனை விசேஷமான குழந்தை வரம். அப்ப அந்த குழந்தை வரம் தரக்கூடியவன் பகவான். அந்த குழந்தையினுடைய தியானத்திலேயே இருக்கக்கூடியவள் இவள், இந்த குரூரம்மன். அவளுக்கு கணவன் இல்லை, குழந்தை இல்லை. உண்ணி கிருஷ்ணனே அவ வீட்டில் வந்து ஏதோ யாரும் இல்லாத பையன் மாதிரி வந்து உக்காந்துட்டு இருக்கான். அவள் வீட்டுக்கு வந்தாச்சு. அவள் அனுப்புற மாதிரி வரமாட்டேன்னு அவர் வீட்டுக்கு போறாராண்டா. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதே அம்மே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த உண்ணி போய் அவரை கூப்பிடுறதுக்கு போறானா. போயாச்சு. ஆனால் வில்வமங்கலத்து சுவாமி வில்வமங்கல அந்த இன்னொரு அம்மா வீட்டுக்கு கிளம்புறார். அவர் கிளம்பும் பொழுது முன்னாடி சங்கு ஊதுவார்கள். தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றான் ஆண்டாள் சொல்லுவாள். அந்த மாதிரி சங்கு ஊதி அவ வரான்னு பொழுது மற்றவெல்லாம் விலகி நிற்பா. அந்த சுவாமியார்கள் போவார். அந்த பண ஓலை கொடையெல்லாம் எடுத்துட்டு இன்னைக்கும் பத்மநாபனுக்கு பூஜை பண்ணக்கூடிய போத்தியெல்லாம் அப்படியே காலம்புற அவர் முன்னாடி விளக்கு எடுத்த ஆள் வருவா. கொடையை பிடிச்சிட்டு தான் வரும். அது இன்ன வரைக்கும் கேரளாவுடைய ஒரு ரிச்சுவல். அப்ப இந்த வில்வமங்கலத்து சுவாமியார் கிளம்பலான்னு பொழுது அவருக்கு முன்னாடி இருக்காள் சங்கு ஊதனம். ஊதனான் சப்தமே வரல. என்னடா சார் 2வது வாட்டி ஊதுறான், சப்தமே வரல. அப்பதான் இந்த உண்ணி வந்து நீங்க வரணும் குரூரம்மையாத்துக்கு அப்படின்னு. இல்லடா வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா சொல்லிட்டு கிளம்புற சங்கு ஊதினா சங்கு சப்தம் வரல. அதை எப்படி சங்கு ஊதினா சப்தம்? பல வருஷமா ஊதின கால் தான் அந்த ஆள். கேரளாவில் இதெல்லாம் வந்து அபசகுணம். டக்கு டக்குன்னு அபசகுணத்தை எடுத்துட்டுவா. அவ்வளோதான். சில விஷயங்கள்லாம் உடனே பிரச்சனை வச்சு பார்க்கணும். அதெல்லாம் உண்டு. இவர் பார்த்தாரு, இது என்னடா அது அபசகுணமா இருக்கே, சுபசகுணமா இல்லையே. ஒருவேளை உன்னிக்கு நான் அங்கே போகிறது பிடிக்கலையோ. உன்னினா அவர் நினைக்கிறது குருவாக இருப்பேன். ஒருவேளை நான் குரூரம்மை வீட்டுக்கு தான் போகணுமோ அப்படின்னு உடனே ஒரு 3வது வாட்டி ஊதும்போது நல்லா சப்தம் வந்துடுச்சு. ஒரு முடிவு பண்ணிட்டார், சரி உன்னியோடைய ஆக்ஞை இன்னைக்கு குரூரம்மை இல்லத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்வமங்கலத்து சுவாமியா நேர குரூரம்மை வீட்டுக்கு போகிறார். சாதாரண ஸ்திரீகள் வந்து வாசல்ல வந்து வரவேற்க மாட்டா. அப்ப இந்த உண்ணி தான் நின்று அவருக்கு பாதத்துக்கு ஜலம் எல்லாம் விட்டு அவருக்கு பூஜை எல்லாம் பண்ணி குரூரம்மை சார்பில் வில்வமங்கலருக்கு குருவாயூரப்பனை இவ்வளவும் பண்ணான்னா யார் வசதி? குருவாயூரப்பனா? சத்தியமா இல்லை. குரூரம்மையும் வில்வமங்கல சுவாமியா இருந்தா.
எவனுடைய திருவடிக்காக மகாபலி தன் தலையே கொடுத்தானோ, எவனுடைய திருவடி உலகத்தையே அளந்ததோ, எந்த திருவடியினுடைய கங்கை இன்னைக்கும் நம்மளை அவ்வளவு அழகா பவித்திரமாக்கின்றிருக்கோ, எந்த கங்கா யமுனா சரஸ்வதி முதற்கொண்டு எல்லா புண்ணிய நதிகளும் அவன் திருவடியே கதின்னு கிடக்கிறதோ அவன் பில்வமங்கலத்து சுவாமியாருக்கு பாத பூஜை குரூர் அம்மைக்காக பண்றான். இப்ப யார் வசதி? கடைசியில பார்த்தா குரூர் அம்மை தான் வசதி. அவளுக்காகத்தான் இவ்வளவு இறங்கி வரான் உண்ணி. அதன் பிறகு இவரை போறார், கூட சிஷ்யாலாம் வர, உள்ள போய் உக்காந்துட்டு இவர் பூஜை எல்லாம் பண்றார். இந்த உண்ணி எல்லாம் எடுத்தாரான். இவர் கண்ணெல்லாம் மூடி அழகா குருவாயூரப்பனை தியானம் பண்ணி அப்படி புஷ்பம் போடலான்னு பார்த்தா இவர் முன்னாடி வந்து அந்த உண்ணி பையன் நிக்கிறான். உடனே சிஷ்யாலாம் டென்ஷனா, என்ன பைத்தியக்காரமா நிக்கிறான். சுவாமிக்கு ஒரு பூஜை போடும்போது பார்த்தா இவர் திரும்பி திரும்பி கண்ணை மூடி பூஜை போடும்போதெல்லாம் இவன் காலிலேயே தான் விழுந்துட்டு. சிஷ்யாலாம் அவனை பிடிச்சி இழுத்து அந்த பக்கம் போடணும்னு பார்த்தா நடக்க மாட்டேங்கிறது. இவாளுக்கு ஒண்ணுமே புரியல. கடைசியில அவர் கண்ணை திறந்து பார்க்கிறார். அவருக்கு தெரிஞ்சு எடுத்து ஸ்வயம் குருவாயூரப்பன். ஒரு காலில் விழலான்னு போது பகவான் தடுத்து விடுறான். இல்லை, காலெல்லாம் விழாத, நான் உண்மையாவே இருக்கேன், குரூர் அம்மை வீட்டில் உண்மையாதான் நான் இருக்கேன், தயவுசெய்து காட்டி கொடுத்துறாதே. எப்படி யசோதையுடைய கிருஷ்ணனாக லீலை பண்ணிட்டு இருந்தானோ அதே மாதிரி இந்த குரூர் அம்மையுடைய வீட்டில் சாதாரண ஒரு மனுஷ குழந்தையா லீலை பண்ணான். இது வில்வமங்கலத்து சுவாமியாருடைய சரித்திரத்துல மிக முக்கியமாக தான் கேரளாவில் சொல்லக்கூடிய ஒண்ணு. அப்புறம் அவர் ஒன்றும் சொல்லலை, பூஜை எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில போகும்பொழுது உண்ணியையும் குரூரம்மையும் நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பினார் அப்படின்னு. அப்போ கூட குரூரம்மை கேட்கறாள், எதுக்குல நம்மள நமஸ்காரம் பண்றாரு அவர்? அவன் சொன்னா, அவருக்கு எங்கேயோ பகவத் தரிசனம் கிடைச்சது, அவர் பெரிய ஞானி அல்லோ, அவருக்கு எங்கேயா பகவத் தரிசனம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்ல இருக்கலாம். அவ்வளவு பெரியவர் நம்ம வீட்டுக்கு வந்தாரு. அவளுக்கு கடைசி வரைக்குமே கண்ணன் தான் யாருன்னு காட்டி கொடுக்காம அவள் கூடவே இருந்தான் அப்படின்னா இதுக்கு அடுத்தது பில்வமங்கல சரித்திரம் இல்லை, குரூரம்மை சரித்திரம். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த பில்வமங்கல சுவாமியா. பகவான் தன்னையே காட்டி கொடுத்தான் அப்படின்னா இவ்வளவு பெரியவருடைய சமாதி பிருந்தாவனத்துல இருக்கு. பார்க்கலாம், பகவான் காட்டி இடம் தெரிஞ்சிருக்கு, போய் பார்க்கணும். எந்த பிருந்தாவன யாத்திரையில பகவான் என்ன கூட்டு போய் காட்ட போறான்னு எனக்கும் தெரியல. எல்லாரும் சொன்னீங்க பிருந்தாவனம் எல்லாத்துக்கும் ஒன்றும் தெரியாது. ஒவ்வொன்னா புதுசா கிடைச்சுட்டு இருக்கு, தோண்டி எடுத்துட்டு இருக்கேன். இங்க என்னெல்லாமோ கிடைக்க போறது, என்னெல்லாம் கிடைக்கிறதோ அத்தனையும் உங்களுக்கும் சேர்த்து தான். அந்த அனுபவங்களும் அந்த ஆசீர்வாதங்களும் கிருஷ்ண அனுகிரகமும். அதுவும் இன்னைக்கு குலசேகர ஆழ்வார் திருநக்ஷத்திரம். குஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமகம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம். அவ்வளவு சிரேஷ்டம் குலசேகர ஆழ்வார். அவருடைய முகுந்த மாலால அவர் ஹே கிருஷ்ண ஹே தயித அப்படி ஒரு அதே மாதிரி ஸ்லோகம் ஸ்ரீகிருஷ்ண கர்ணாமிருதத்திலையும் அப்படியே உண்டு. ஹே பலானுஜக அப்படியே இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு வார்த்தை தான் மாறும். அந்த மாதிரி அவ்வளவு சிரேஷ்டம் இந்த பில்வமங்கல சுவாமியாருடைய சரித்திரம். சரி, அந்த மாசி புனர்வசு தான் வைத்தமாநிதி பெருமாள் திருக்கோளூர். வைத்தமாநிதி பெருமாள் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். அவர் அந்த வைத்தமாநிதி பெருமாள் குபேரனுக்கு நிதி அளந்து கொடுத்தது மாசி புனர்வசு. பிச்சத்தை எடுத்துப்பா. அதனால திருக்கோளூர்ல இன்னைக்கு நாம போடுறோம். ஆனா நாளைக்கு தான் திருக்கோளூர்ல இந்த வைத்தமாநிதி குபேரனுக்கு படி அளந்து கொடுத்த நாள், நவநிதியங்களையும் அளந்து கொடுத்த நாள் அப்படின்னு காண கிடைக்கிறது. ஸோ உங்களுக்கும் எல்லா நிதிகளும் சேரட்டும், நீங்காத செல்வம் நிறைந்து சௌக்கியமா இருங்கும். குலசேகர ஆழ்வார் போல பகவானே கதின்னு இருக்கும். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो बिल्व मंगल ठाकुर की जय. குலசேகர ஆழ்வார் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ராதே கிருஷ்ணா. गुरुवायूरप्पा शरणम शरणम. जय बोलो क्रूर अम्मै की जय. राधे कृष्णा.